ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அதித்தியும் நானும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். என்னோடய சிஸ்டர் அண்ட் லாக்கு ரீசெண்டாக கல்யாணம் ஆச்சு இல்லையா? ஸோ கல்யாணமான புது பொண்ணு மாப்பிள்ளைக்கு யூஸ்வலாக வந்து எல்லார் வீட்லேயும் விருந்து வைப்பாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் வந்து நாங்களும் வந்து விருந்து வச்சுருந்தோம். அதுக்கு நான் என்னென்ன டிஷ்லாம் வந்து குக் பண்ணேன், எப்படி ப்ரீ பிளான் பண்ணி பேபியை வச்சுட்டு தனியாக எப்படி நான் மட்டும்தான் சமைச்சேன், யார் ஹெல்ப்பும் இல்லாமல் கரெக்ட் டைமுக்கு எப்படி முடித்தேன் அப்படின்றத இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நாளே பார்த்தீங்கன்னா டைரியில் வந்துட்டு என்னென்ன டிஷ் குக் பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து எழுதி வச்சுக்கிட்டேன். எழுதி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா ஒரு 6 o'clock எழுந்து ப்ரிப்ரேஷன்லாம் வந்து பண்ணி வச்சாச்சு. என்னென்ன டிஷ் குக் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி தேங்காய் பால்லாம் வச்சு ஒரு கோகோனட் மில்கில் கீர் மாதிரி பண்ண போகிறேன். இது வந்து டெசர்ட்டுக்கு. அதுக்கப்புறமா வந்து ஸ்டார்டர் பார்த்திங்கன்னா கோபி மஞ்சூரியன் பண்ண போகிறேன். கிரேவியில் பன்னீர் பட்டர் மசாலா பண்ண போகிறேன். அப்புறமா ரைஸ் பார்த்திங்கன்னா மஷ்ரூம் பிரியாணியும் க்ரீன் பீஸ் புல்லாவும் பண்ண போகிறேன். இது போக எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா நம்ம கடைகளில் வந்து ரெடிமேட் அந்த பராத்தா கிடைக்கும் இல்லையா, அதையும் வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்றது தான் வந்து பிளானு. ஸோ இதெல்லாம் வந்து பிளான் பண்ணியாச்சு. இது கூட கேரட் கீரும் வந்து பண்ணலான்னு சொல்லி பிளானில் இருந்தேன். ஆனால் எனக்கு டைம் பத்தலை, ஸோ அதை வந்து ஸ்கிப் பண்ணியாச்சு. ஸோ காலையில் 6 o'clock எழுந்து எல்லா ப்ரிப்ரேஷன் வந்து பண்ணி வச்சாச்சு. தேங்காய் திருவுறதுலாம் முந்தின நாள் நைட்டே வந்து திருவி எடுத்து ஃப்ரீசரில் வச்சுட்டேன். ஸோ காலையில் எழுந்ததும் இது வந்து சவுத் இண்டியன் டிஷ் எதுவுமே நம்ம குக் பண்ண போகிறது இல்லையா, எல்லாமே வந்து ஓரளவுக்கு நார்த் இண்டியன் சைனீஸ் அந்த மாதிரி தான் பண்ணுறோம் இல்லையா. ஸோ என்ன பண்ணிடுறேன், நான் வந்து ஒரு 10-10:30 மேலே தான் ஆரம்பித்தேன். நான் இதெல்லாம் வந்து சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால. ஸோ ஃபஸ்ட்டு வேலையாக என்ன பண்ணிட்டேன்னா ஜவ்வரிசியை வந்து ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அதை குக்கரில் வந்து ஒரு சைடு வேக வச்சுட்டு பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு தேவையானதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கெட்டிலில் வந்து ஹாட் வாட்டர் வச்சு காலிஃப்ளவரும் வந்து சுடு தண்ணியில் மஞ்சத்தூள் உப்பு போட்டு அதை தனியாக ஊற வச்சாச்சு. இதெல்லாம் நடந்துட்டுருக்கிறதுக்குள்ளே வந்துட்டு ஜவ்வரிசியும் வந்து வெந்துருச்சு. அதுக்கப்புறமா பன்னீர் பட்டர் மசாலாவுக்கும் வந்து சூப்பராக வந்து தாளித்து விட்டாச்சு. அதுக்கப்புறம் அது வதங்குற கேப்பில் வந்து தேங்காய் துருவி வச்சுருந்தேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த ஒரு தேங்காய், ஒரு பெரிய தேங்காய், மீடியம் சைஸ் தேங்காய் இருக்கும் இல்லையா, அதுக்கு ஒரு தேங்காய் ஃபுல்லாக நல்ல திக்கான தேங்காய் பாலாக வந்து எடுத்துக்கணும். ஸோ இது வதங்கிறதுக்குள்ளேயே அந்த தேங்காய் பால் வந்து ஒரே பாலாக திக்கான தேங்காய் பாலாக வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் வந்து பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகா, முந்திரி பருப்பு இதெல்லாம் தான் வந்து ஃபஸ்ட்டு வதக்கிக்கிறேன். நான் வந்து ரெசிபியும் சைட் பை சைடாக வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் வந்து தேங்காய் பால் எடுக்கிறதுக்குள்ளேயுமே இது எல்லாமே வதங்கிருச்சு. சரி, அது ஒரு பிளேட்டில் போட்டு ஹாலில் போய் ஆற வச்சிட்டோம் அப்படின்னா இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே டக்குன்னு அதுவும் வந்து கொஞ்சம் சூடு தணிஞ்சிரும், நம்ம அரைச்சிடலாம் இல்லையா. ஸோ அதை பண்ணியாச்சு. ஜவ்வரிசியும் வந்து சூடு அடங்கிருச்சு. அதனால் எடுத்த தேங்காய் பாலில் வந்து நம்ம வேக வச்சுருந்த ஜவ்வரிசி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் சுகர் ஸ்கிப் பண்ணுறதுக்கு பதிலாக மில்க் மேட் வந்து நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா இந்த எசன்ஸ், இது வந்து ரொசானா எசன்ஸ்னு வந்து கடைகளில் கிடைக்கும். ஸோ அதுதான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு மாதிரி ஃப்ரூட் எசன்ஸ் தான் அது. ஸோ அதை ஆட் பண்ணியிருக்கேன். வாழைப்பழம் வந்து இதுலேயே மிக்ஸ் பண்ணி போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த அன்றைக்கி எனக்கு பனானா இல்லை, ஸோ அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு மீதி எல்லாம் போட்டு அதை ஃப்ரீசரில் இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஸோ நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு சாப்பிட்றப்ப நல்ல சில்லுன்னு இருக்கும் அப்படின்றதுனால. ஸோ இதை செட் பண்ணி வந்து ஃப்ரிட்ஜில் முடிச்சாச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு டிஷ் ஃபுல்லாகவே ஓவர் ஆகிடுச்சு. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஆற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பன்னீர் பட்டர் மசாலாக்குள்ளே வெங்காயம் தக்காளி எல்லாம் வந்து நல்லா ஆறிடுச்சு. ஸோ அதை அரைச்சிக்கிட்டு ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக பட்டர் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் இது சில்லி பவுட்ரு போட்டு அது நல்லா சாட்டே ஆனது நம்ம அரைச்சி வச்சு பேஸ்ட்டை ஆட் பண்ணிட்டேன். பேஸ்ட் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் நல்லா கொதித்து வந்ததும் கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் க்ரீமு, கொஞ்சமாக பட்டர், கசூரி மேத்தி, கொஞ்சம் கொரியாண்டர் லிப்ஸ்லாம் போட்டால் பன்னீர் பட்டர் மசாலா சூப்பர் க்ரீமியாக கடைகளில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ அப்படி தான் பண்ணியிருந்தேன். இதெல்லாம் பண்ணுறதுக்குள்ளேயே மேடம்க்கு வந்து கொஞ்சம் பொறுமை இழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அவளுக்கு வந்துட்டு டிவி வந்து பக்கத்து ரூமில் போட்டு விட்டுட்டு பாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன். எப்போவுமே யூஸ்வலாக வந்து நான் காலையில் பாப்பா எழுந்துக்கிறதுக்கு முன்னாடியே சமைச்சிருவேன். இது அவ்வளோ சீக்கிரம் செஞ்சு வச்சா ஆறுனா நல்லா இருக்காது அப்படின்றதுனால ஒரு 10:30-11 அப்படி ஆரம்பித்தேன். கரெக்டாக ஒரு 1.5 ஹவர்ஸ்லேருந்து 2 hours வந்து ஆயிடுச்சு எனக்கு. இந்த சமையல் பார்த்திங்கன்னா நான் 4 பேருக்கு வந்து பண்ணியிருக்கேன். ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிவிட்டு எல்லாம் ப்ரிப்ரேஷன் பண்ணி பிளான் பண்ணி வச்சதுனால ஈஸியாக முடிஞ்சுது. இல்லைனா பேபியை வச்சுட்டு சமைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்திருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம தேங்காய் பால் வந்து அந்த கீருக்கு எடுத்துருந்தோம் இல்லையா, அதில் மீதி இருந்த தேங்காயிலே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் ஒரு 2வது பால் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதை வந்து அந்த க்ரீன் பீஸ் புல்லாவுக்கு கொஞ்சமாக வந்து பிரியாணி ஸ்பைசஸ் போட்டுட்டு வெங்காயம், மல்லி இலை, புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு
இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு நம்ம அந்த தேங்காய் பாலும் ஊற்றிட்டு பச்சை பட்டாணியும் வதக்கிக்கிட்டேன். தேங்காய் பால் ஊற்றி பிரியாணி அரிசியும் போட்டு இதை ஒரு விசில் வச்சிட்டோன்னா க்ரீன் பீஸ் புலாவ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். இது க்ரீன் பீஸ் புலாவ் வந்து பாப்பாவுக்கும் சேர்த்து பண்ணதுனால கொஞ்சம் காரம் வந்து கம்மியாக பண்ணியிருந்தேன். பாப்பாவுக்கு அதுக்குள்ளே வந்து அழ ஆரம்பிச்சிட்டா. அதனால் வந்துட்டு நான் அந்த மஷ்ரூம் பிரியாணி செஞ்ச வீடியோ வந்துட்டு ஆட் பண்ண முடியல. மஷ்ரூம் பிரியாணியை வந்து எல்லாமே வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சிட்டோன்னா பிரியாணிலாம் வதக்கி தான் விடணும் இல்லையா, அதனால் கடகடன்னு வந்து அதை வதக்கி விட்டாச்சு. லாஸ்ட்டாக மீதி இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கோபி மஞ்சூரியன் மட்டும்தான். ஸோ கோபி மஞ்சூரியனுக்கு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஆயிலை வந்து ஃபஸ்ட்டு நல்லாவே ஹீட் பண்ணிட்டேன். அப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த அந்த வெந்நீரில் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த காலிஃப்ளவரை எடுத்து வடிகட்டிட்டு இன்னொரு 2 தண்ணி வச்சு அலசிட்டு அதிலே கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, பெப்பர் பவுடர் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து ஆயிலில் வந்து டீப் ஃப்ரை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். சைட் பை சைடு பிரியாணி, க்ரீன் பீஸ் புலாவெலாம் ரெடி ஆகிடுச்சு. அதையும் வந்து குக்கரை வந்து விசில் ரிலீஸ் பண்ணிவிட்டு ஹாட் பாக்ஸுக்கு வந்து மாற்றிட்டேன். எப்பவும் பிரியாணி புலாவ் இந்த மாதிரிலாம் பண்ணுறப்போ ஃபோர்க் வச்சு கடைசியில் நம்ம வந்து அது குலையாமல் இருக்கிறதுக்கு உதுத்துட்டோன்னா சாதம்லாம் வந்து உதிரி உதிரியாக வந்துடும். அதே சமயம் வந்து வேகாமல் நம்மளுக்கு ரொம்ப வந்து தண்ணி கம்மியாக வச்சா வேகாமல் ஆயிரும் இல்லையா, இந்த மாதிரி கரெக்டான அளவு வச்சிட்டோன்னா நல்ல சாதம் வந்து வெந்தும் இருக்கும், உதிரி உதிரியாகவும் இருக்கும். ஸோ நான் வந்து இந்த டிப்ஸாக வந்து ஃபாலோ பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து சாப்பாடெலாம் எடுத்து வச்சாச்சு. கோபி மஞ்சூரியனுக்கு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக வந்து ஆயில் ஊற்றிருக்கேன். க்ரீன் சில்லி, ஒரு வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணதையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டாச்சு. அதிலே வந்து ஸ்பைசஸ்க்கு வந்து சில்லி பவுடர், அதுக்கப்புறமா வந்து கரம் மசாலா போட்டிருக்கேன், ஜீரகப்பொடி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு கடைசியாக டொமேட்டோ கெச்சப்பும் ஊற்றணும். பாப்பா அதுக்குள்ளேயே வந்து காலிஃப்ளவர் அவளுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி வந்து வாங்கிட்டு போய் சாப்பிட்டுட்டு டிவி பார்த்துட்டு இருந்தா. ஸோ டொமேட்டோ சாஸும் ஆட் பண்ணிவிட்டு இதில் ஸ்வீட்னஸ்க்கு அந்த சுகர், ஒயிட் சுகர் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணேன். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கோபி மஞ்சூரியன். நான் யூஸ்வலாக இப்படி தான் பண்ணுவேன், எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். அதே மாதிரி அந்த அன்றைக்கி டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். அந்த டேங்கி டேஸ்ட்டு, ஸ்வீட்டு எல்லாமே கலந்து இனிப்பு புளிப்பு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கோபி மஞ்சூரியனே வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இதிலே லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இலை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கணும். ஓரளவுக்கு எல்லா டிஷ்ஷஸுமே முடிஞ்சிருச்சு. சாப்பிட்றப்ப அந்த ரெடி டு ஈட் பரோட்டா இருக்கும் இல்லையா, அதை மட்டும் கீ போட்டு 2 பக்கமும் வந்து சூடு பண்ணி எடுத்து வச்சுட்டேன். யூஸ்வலாகவே விருந்துனா வந்து சாம்பார், அவியல், பொரியல் அப்படி தான் வைப்பாங்க இல்லையா. நீங்கள் என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்காதீங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும் இல்லையா. சாம்பார் அவியலை விடவே இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் வந்துட்டு 2 பேருமே விரும்புவாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அன்றைக்கி செஞ்சு கொடுத்தாச்சு. சாப்பாடு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எல்லோரும் நல்லா சாப்பிட்டுட்டு லாஸ்ட்டில் அந்த டெசர்ட் வச்சுருந்தோம் இல்லையா ஃப்ரிட்ஜில், அதுவும் அந்த சில்னஸோடு குடிக்கிறப்போ சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஓரளவுக்கு இதில் வந்து ரெசிபீஸோடையே வந்து எல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இது போக தனியாக ரெசிபி வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், அதுவும் ஷேர் பண்ணுறேன். லாஸ்ட்டாக வந்துட்டு வெத்தலை பழம், பாக்கு, பூவெல்லாம் வச்சுட்டு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும். நாங்கள் அமௌண்ட்டாக கொடுத்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிக்கிட்டோன்னு சொல்லி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.